பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ யார்கிட்ட கேட்டாலும் என்ன பண்றீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற அந்த ஆக்டிவிட்டியும் வந்து என்ன ஆகுதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல எல்லா விஷயங்களும் உள்ள வந்துருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறது இல்லை, நேரமாக சாப்பிட்றது இல்லை, நேரமாக தூங்குறது இல்லை, நைட்டில் ரொம்ப நேரம் முடிச்சு வேலை பார்க்குறாங்க. ஸோ நைட்டில் முடிச்சு வேலை பார்க்குறப்ப என்ன ஆகும்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா இந்த ரத்த நாளங்களுடைய இயல்பான அமைப்பை மாற்றும். அதே மாதிரி வந்து அதில் கொலஸ்ட்ரால் படிகிற தன்மை வந்து வேகமாகும். ஸோ நைட்டில் அதிகமாக தூங்குறது, முழிக்கிறது, நேரமாக தூங்காமல் இருக்கிறது, தூக்கமோட டைமிங் வந்து கட் ஷார்ட் பண்ணுது. மினிமம் வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்லீப்னா ஒரு 6 to 7 hours தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours 5 hours நைட்டில் உட்காந்து செல்ஃபோன் பார்க்கறது, இல்லை மொபைல் பார்க்க, இது என்ன சொல்றது, மூவி பார்க்கறது, இந்த மாதிரி நைட்டில் ரொம்ப நேரம் முடிச்சு லேட் நைட் தூங்குறது, இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் சொல்றப்போ அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது. ஒரே இடத்துல ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகப்படுது. ஸோ இந்த எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட சிம்டம்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹார்ட் அட்டாக்கான இல்லை ஹார்ட்ல அடைப்பு இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் நம்ம என்னன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி. ஸோ நெஞ்சு வலி அப்படின்னா பார்த்தீங்கன்னா தாடையிலிருந்து கீழ் தாடையிலிருந்து நம்ம தொப்புள் வரையும் எங்க வலி வந்தாலும் அது இருதய வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி லெஃப்ட் சைட்ல செஸ்ட்ல மட்டும் பெயின் இருந்தால் மட்டும்தான் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது எங்க வேணாலும் நெஞ்சு வலினா வரலாம். ஜென்ரலா பார்க்க போறப்போ நம்ம ஹார்ட்டோட செஸ்டோட சென்டர் பார்ட்ல இருந்து செஸ்ட் பெயின் ஆரம்பிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல 2 பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகலாம், சில டைம் பேக்ல ஸ்ப்ரெட் ஆகலாம். இந்த வலி வரப்போ இந்த வலி வந்து நம்மளுடைய லெஃப்ட் ஆர்ம், அந்த லெஃப்ட் ஷோல்டர், லெஃப்ட் ஆர்ம், லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ஃபோர் ஆர்ம் இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறது வாய்ப்பு. அந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு இந்த வலியோட ஸ்வெட்டிங் வரலாம். அதே மாதிரி வந்து மூச்சு திணறல். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன் சார், இப்போலாம் நடந்தா முன்ன மாதிரி என்னால் நடக்க முடியல, நடந்தாவே எனக்கு கொஞ்சம் மூச்சு திணறுது, இல்லை மாடிப்படி ஏறினா எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, உங்களோட வந்து 3 மாடி கூட ஏறிடுவேன், இப்போ பார்த்தோன்னா என்னால் ஒரு மாடி ஏறுறதே ரொம்ப சிரமமா இருக்கு, நல்லா ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கு, நின்று மூச்சு வாங்கிட்டு தான் போவேன். இதே மாதிரி முன்னாடி நல்லா நடந்துட்டு இருந்தேன் சார், வாக்கிங்ல இப்போ நெஞ்சு ஒரு மாதிரி எரிச்சலா வருது, அந்த எரிச்சல் வர்றதுனால நிற்கிறேன்னு சொல்லி. ஸோ வலி வரணுங்கிற, அதாவது வலி மட்டும் நெஞ்சு வலின்னு மட்டும் சொல்ல முடியாது. சில பேருக்கு அது எரிச்சலா கூட இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் மிஸ்டேக் பண்றாங்க. ஏதோ ஒரு நெஞ்சு வலி வயிறு எரிச்சல் மாதிரி இருக்கு இந்த அப்படின்னா உடனே அவங்க கேஸ் ட்ரபிள் நினைச்சிட்டு சரி நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரப்போ நீங்க இமீடியட்டா உங்களுடைய அருகாமையில் இருக்கிற மருத்துவரை நீங்க ஆலோசனை பண்ணி தேவைப்பட்ட அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண நம்ம ஏர்லியராகவே நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். மற்ற சிம்டம்ஸும் பார்க்குறப்போ சில பேர் படபடப்பு இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேர்த்தும், சில பேருக்கு தலை சுற்று மயக்கம் மாதிரி இருக்கும், சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன் சார், ஆனால் நடந்தா எனக்கு ரொம்ப சோர்வு, ரொம்ப களைப்பா இருக்கு, அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது எனக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இருதயத்துல அடைப்பு இருக்கிறதுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற டாக்டரை ஆலோசனை பண்றது சிறந்தது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸோட போறப்போ நம்ம எப்படி இது நம்ம கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா நம்ம யூஸ்வலா அந்த ஹார்ட் டாக்டரை பார்த்து அவங்களை விசிட் பண்ணி அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும். சரி, இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஜி, சரிங்களா. ஸோ சம்டைம்ஸ் ஒரே இசிஜியில் நமக்கு சம்டைம்ஸ் நார்மலாக கூட இருக்கலாம். அதாவது 30% பேர்ல பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலின்னு போவாங்க, ஹார்ட்ல பிரச்சனை இருக்கும், ஆனால் அவங்களுடைய இசிஜி நார்மலாக கூட இருக்கும். அதனால ஒரு இசிஜி எடுக்கிறத வச்சு நம்ம உடனே முடிவுக்கு வந்துடக்கூடாது, ஓகே இசிஜி நல்லா இருக்கு எனக்கு ஹார்ட்ல பிரச்சனை எதுவும் இல்லை. சம்டைம்ஸ் அது நம்ம சீரியல் இசிஜின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 1 hour கழிச்சு ஒரு ரிப்பீட், மறுபடியும் 3 hours கழிச்சு 6 hours கழிச்சு ஒரு ரிப்பீட் இசிஜி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பிளட் டெஸ்ட்ல பார்க்க வேண்டியது. பிளட் டெஸ்ட்ல ட்ரோபோனின் அப்படின்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. அது வந்து என்னன்னா இருதயத்துல இருக்கிற தசைகள்ல மாரடைப்பு உண்டாச்சுன்னா அந்த பிளட் டெஸ்ட்ல இந்த ட்ரோபோனின் டெஸ்ட் வந்து நமக்கு பாசிட்டிவா காணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா யூஸ்வலா நெஞ்சு வலி வந்து ஒரு 3 ஹவர்ஸ்ல அந்த பிளட் டெஸ்ட் வந்து பாசிட்டிவா காமிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அந்த டெஸ்ட் நம்ம டாக்டர் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த மாரடைப்பு மாதிரி சிம்டம்ஸோட போறதுக்கு நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். அண்ட் முக்கியமானது ஹார்ட்ல எக்கோ ஸ்கேன் பார்க்கணும். எக்கோ ஸ்கேன் கார்டியாக் எக்கோ கார்டியோகிராம்னு சொல்றது. ஸோ இதுலயே நமக்கு வந்து நமக்கு தகவல் தேவையான தகவல் நமக்கு ஹார்ட்ல அடைப்பு இருக்கா இல்லையாங்கிறதுக்கான தகவல் நமக்கு கிடைக்கும். அதாவது இது நான் சொன்னது இந்த டெஸ்ட் எல்லாமே ஹார்ட் அட்டாக்கான டெஸ்டிங். இதே வந்து ஹார்ட்ல அடைப்பு இருக்கு. ஹார்ட் அட்டாக்கும் அடைப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹார்ட்ல அடைப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரத்த குழாய்கள்ல ஒரு ரத்தம் ஓட்ட அடைப்பு இருக்கும். ஆனா ரத்த ஓட்டமும் இருந்துட்டு. ஹார்ட் அட்டாக்ங்கிறது 100% ரத்த ஓட்டமும் தடைப்படுறதுக்கு தான் ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் அடைப்புகள் இருக்குது. அதாவது சிஏடின்னு சொல்றது கொரோனரி ஆர்டரி டிசீஸ். இது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணணும்? முன்னாடி சொன்னது டெஸ்ட் தான், இசிஜி, எக்கோ கார்டியோகிராம் அண்ட் தேவைப்பட்டா நம்ம வந்து ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவோம். ட்ரெட்மில் டெஸ்ட்னா நடக்க வச்சு இசிஜி எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்து பார்க்குறப்போ அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்ல நமக்கு தகவல் நமக்கு ஹார்ட்ல நடக்கிறப்போ அந்த இசிஜியில சேஞ்சஸ் வர்றதை வச்சு நம்ம ஹார்ட்ல அடைப்பு இருக்கா இல்லையா, அந்த அடைப்போட தன்மை என்னங்கிறது நமக்கு தெரியும். அது ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக தான் அடுத்தது நம்ம ஆஞ்சியோகிராஃபிக் டெஸ்ட். ஆஞ்சியோகிராஃபிக் டெஸ்ட்ங்கிறது கொரோனரி ஆஞ்சியோகிராம் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆஞ்சியோகிராம் வந்து 2 வகையா இருக்கு. ஒன்று சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம்னு சொல்றது. சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம்னா நம்ம நார்மலா சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்து கொடுத்துட்டு அந்த மருந்து ரத்த நாளங்கள்ல ரத்த குழாய்களுக்குள்ள போறப்போ நம்ம வந்து சிடி ஸ்கேன் நம்ம நார்மலா ஒரு எடுக்கிறாங்க. சிடி ஸ்கேன் செஸ்ட், சிடி ஸ்கேன் பிரெயின் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த குழாய்கள்ல அடைப்பு இருக்கா இல்லையாங்கிறது அதுல நமக்கு தகவல் கிடைக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் இது தேவைப்படாது. இது கார்டியாலஜிஸ்ட் பார்த்துட்டு அது சில கண்டிஷன்ஸ்ல மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸ்டாண்டர்டா பண்றது வந்து இந்த கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம்னு சொல்றது. நம்ம நார்மலா இது வந்து நம்ம ரத்த நாளங்கள்ல வந்து ஒரு கையிலையோ இல்லை தொடையிலையோ ஒரு சின்ன ஒரு ஊசி போட்டு அது வழியா ஒரு டியூப் பொருத்துவாங்க. அந்த டியூப் வழியா பாத்தீங்கன்னா அது அப்படியே கை வழியா அப்படியே கொண்டு போயிட்டு அந்த டியூப் இருதயத்துக்குள்ள போய் இருதயத்துல இருக்கிற ரத்த குழாய்கள் அந்த டியூபை வந்து பொறுத்துருவாங்க. அப்புறம் வெளியில இருந்து நம்ம கான்ட்ராஸ்ட்னு ஒரு மருந்து கொடுப்போம். கான்ட்ராஸ்ட்ங்கிறது ஒரு டை. அந்த டை கொடுக்குறப்ப அந்த டை உள்ள ரத்த நாளங்களுக்குள்ள போறப்போ நம்ம அது கேமரால படம் எடுத்து பார்க்கறதுக்கு கொரோனரி ஆஞ்சியோகிராம். அது அதில் பார்க்குறப்ப ரத்த குழாய்கள்ல எங்க அடைப்பு இருக்கு, எவ்வளவு சதவீதம் அடைப்பு இருக்கு, எத்தனை ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கு, பயப்படுற அளவுக்கான ஒரு அடைப்பா இல்ல உயிருக்கு ஆபத்தான ஒரு அடைப்பா அப்படிங்கிறது நமக்கு அதுல தகவல் கிடைக்கும். ஸோ அந்த தகவலை பொறுத்து நம்ம ஃபர்தர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி அதாவது ஸ்டென்டிங் பண்ற மாதிரி தேவைப்படுமா இல்ல பைபாஸ் தேவைப்படுமாங்கிறது நம்ம. ஸோ இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ பேஷண்ட் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா நான் இமீடியட்டா என்ன சார் பண்ணணும் அப்படின்ட்டு ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகள் எனக்கு வந்து என்ன பண்ணணும். பெஸ்ட் அட்வைஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அதை ஹார்ட் அட்டாக்காங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கு நீங்களாவே முடிவு எடுக்க வேண்டாம். நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்ல இருந்தா இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு நீங்க போறதுதான் பெஸ்ட். சரிங்களா? ஸோ அந்த மருத்துவமனையில போயிட்டு அங்க ஒரு இசிஜி நான் சொன்ன அந்த பிளட் டெஸ்ட் சம்பந்தமா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அங்க இருக்கிற கார்டியாலஜிஸ்ட நீங்க கன்சல்ட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? நீங்களா வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கேஸ் ட்ரபிள், எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வர்றது டிலேவா வர்றதுக்கான ரீசன் வந்து 2 முக்கியமான ரீசன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்களாவே முடிவு பண்ணிடுறாங்க எனக்கு வந்து வேற ஒண்ணும் இல்லை கேஸ் ட்ரபிள் தான். ஸோ அது ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. 2வது பாத்தீங்கன்னா டினையல்னால அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதாவது இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனா நம்ம ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டா என்ன பண்றது, இல்ல எனக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்குன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன பண்றது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இவங்க நிறைய பேர் வந்து அந்த டினையல்னால வந்து பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. ஸோ எவ்வளவு டிலே ஆகுதோ ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு இருதயத்தில் இருக்கிற தசைகளுக்கு ரத்தம் தடைப்படுறதுனால இருதயம் பலவீனமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம என்ன சொல்லுவோம்னா இதுக்கு சிம்பிளான வார்த்தை டைம் இஸ் மசில். அதாவது மசில்னா தசை, டைம்னா நம்ம எவ்வளவு டைம் டிலே பண்ணிட்டே இருக்கிறோமோ அந்த டைம் வந்து உங்களுக்கு அதுல தசைகள் வந்து அந்த அளவுக்கு நம்ம
ரத்தம் ஓட்டம் இல்லாமல் அந்த தசைகள் இறந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அது டிலே பண்ணாம எவ்வளவு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோமோ அதுக்கான பலன் மேக்சிமம் கிடைக்கும். ஸோ நம்ம டிலே பண்ண இருதயத்தோட ரத்த ஓட்டம் தடைப்படுறப்போ இருதயம் ஒண்ணு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில வர வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். இல்ல சில டைம் என்ன சொல்றது, எப்படியே உயிர் பிழைச்சாலும் என்ன ஆகும்னா இருதய துடிப்பு, அதாவது பம்பிங் பார்த்தீங்கன்னா இருதயத்துல பம்பிங் குறைஞ்சி ஹார்ட் ரொம்ப வீக் ஆகி ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிற சுச்சுவேஷன் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அது ஒன்ஸ் டேமேஜ் ஆன ஹார்ட் டேமேஜ் ஆனது. அதுக்கு புதுசா நமக்கு எப்படி நகத்தை வெட்டினா நகம் புதுசா வளருதோ, தலைமுடி வெட்டினா தலைமுடி வளருது, அந்த மாதிரி இருதயத்துல இருக்கிற தசைகளுக்கு அதுல வளர முடியாது. இதுல என்னன்னா நம்ம ஒன்ஸ் டேமேஜ் இஸ் டேமேஜ் ஆகுது, அது எல்லாமே தழும்பா மாறிடும். ஸோ அதனால எவ்வளவு சீக்கிரமா நீங்க பக்கத்துல இருக்கிற என்ன சொல்றது ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகி அவங்க பார்க்கறாங்க அவ்வளவு நல்லது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க, ஹார்ட் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் சில கவனங்கள் நாங்கள் என்ன எடுக்கணும் சார், அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது ஜென்ரலா பாப்புலேஷன். எப்படி நான் வீட்டில் எப்போ வண்டி ஓட்டுறது, எப்போ என்ன சொல்றது வேலைக்கு போறது எல்லாம். ஸோ ஹார்ட் அட்டாக் இது பெரிய ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இருந்தாலும் நம்ம என்னது ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னு பார்க்குறப்போ 4 பேருக்கு அட்டாக் வர்றப்போ ஒருத்தருக்கு அது உயிருக்கு ஆபத்தாக மாறுது. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரமா நம்ம அது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தவங்களும் அது பயப்பட வேண்டியதில்லை. வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் சரியான முறையில் எடுத்து மருந்துகள் சரியான முறையில் சாப்பிட்டு மருத்துவர் ஆலோசனை சரியான முறையில் அவங்க கடைப்பிடிச்சாவே போதும். அவங்களுடைய ரெகுலர் வேலை பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹார்ட் அட்டாக் நேரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா வீட்டுக்கு போகிறாங்க. 2வது வாரத்துலேருந்து ஹார்ட் அட்டாக் 2 வாரத்தில் அவங்க வேலைக்கு போகலாம். சரிங்களா, 1 மாசம் கழிச்சு அவங்க வண்டி ஓட்டலாம் தாராளமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க சில பேர் உடலுறவு எப்படி வச்சுக்கிறது சார், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கறாங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தாராளமா அவங்க உடலுறவு வச்சுக்கலாம், அதுலயும் ஒன்றும் தப்பு எதுவும் இல்லை. ஆனா அவங்களுடைய மருந்து மாத்திரைகள் எல்லாமே கரெக்டா சாப்பிட்டுட்டு சரியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றது ரொம்ப. இந்த இருதய வராம தடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடி ஆல்ரெடி நான் சொன்ன காரணங்கள் தான் முக்கியமானது. அது காரணங்களை தடுத்தாவே நம்ம இல்ல அதுக்கான சரியான வைத்தியம் பண்ணாவே சரியாது. டயபெட்டிஸ்க்கு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுங்க, பிபிக்கு சரியான முறையில் மருந்துகள் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க, ரெகுலர் வாக்கிங் போங்க, ஹெல்த்தி டயட், நிறைய காய்கறி கீரைகள், நிறைய பழங்கள், அண்ட் என்ன சொல்றது இந்த செடென்ட்ரி லைஃப்ங்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இப்போ நிறைய இருக்கு, அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் மாத்துங்க. ரெகுலர் சோஷியலைஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். நேரமா சாப்பிடுங்க, நேரமா தூங்குங்க, சந்தோஷமா இருங்க. ஹாப்பியா இருந்தாவே உங்களுடைய ஹார்ட்டும் ஹாப்பியா இருக்கும். சரிங்களா, நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கூட பேச இருக்கிறது டாக்டர் வினோத் சுப்ரமணியம். டாக்டர் ப்ளீஸ். குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். அனைவருக்கும் நமஸ்காரம். It was a very great presentation by Dr. Syed Abdul Kader. மாரடைப்பு ஏன் வருது, எதனால வரணும், அதுக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்லி ஒரு ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நவ் ஐ எம் ஹியர் கோயிங் டு டாக் அபவுட் யாருக்கு எப்போ பைபாஸ் சர்ஜரி அவசியப்படும், எதுக்காக பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும், எந்த டைம்ல டைம் ஜோன் எப்படி டிவைட் பண்ணி சர்ஜரி பிளான் பண்ணணும், பிளஸ் எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் பிளான் பண்ண முடியும், அண்ட் சக்சஸ் ரேட்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாகவே வாட் வி ஹாவ் டு see is ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் கொண்டு வரணும். ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் the patient family members, cardiologist and the cardiothoracic surgeon. இந்த 4 பேருமே it should work as a team for the success of patients. இது பேக்ரவுண்டா வச்சுட்டு when a patient heart attack or chest pain அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது cardiologist they will diagnose the problem. டயக்னோஸ் பண்ற சமயத்துல இந்த வெசல்ல இந்த பிளட் வெசல்ஸுக்கு அடைப்பு இருக்கு, அந்த அடைப்பு எந்த அளவுக்கு இருக்கு,
எவ்வளோ கிரிட்டிக்கலா இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு என்ற ஒரு டெசிஷன் ஆஞ்சியோகிராம்ன்ற ஒரு ப்ரொசீஜர் மூலமா கண்டுபிடிப்போம். பேஸ்ட் ஆன் தட் ஆஞ்சியோகிராம் அண்ட் on the echocardiographic findings. echocardiography எதுக்கு இந்த இடத்துல பண்ணணும்னா, ஹார்ட் மசில்ஸ் நார்மலா பார்த்தீங்கன்னா this is a quantification now we say that in the form of ejection fractions. Right ventricle left ventricle divide பண்ணணும். left ventricle ejection fraction it's around 60%. ஸோ ஒரு மாரடைப்பான பேஷண்ட்டுக்கு எக்கோ மூலமா இந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் கம்மி ஆயிருக்கா, இல்லை அதே மாதிரி இருக்கா, இல்லை கம்மி ஆயிருந்தா எந்த லெவலுக்கு போயிருக்குன்றது தெரிய வரும். நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, இது நம்மளோட டோட்டல் ஓவரால் அவுட்கம் ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர் பேஷண்ட்டோட லைஃப்பை பற்றி கரெக்டாக we can predict. Second thing, on the echo we'll also know about where ஏதாவது valvular leakage ஏதாவது இருக்கா, heart attack ஆனது பேஷண்ட்ஸுக்கு is it causing any other valve damages. ஏன் valve damage ஆகலாம்னா, சில பேஷண்ட்ஸ் massive heart attack என்ற ஒரு சிச்சுவேஷன்ல there is something known as sequel of a myocardial infarction. அப்படின்னா ஒரு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஆன அப்புறம் ஃபர்ஸ்ட் சீக்வல்னு பார்க்கும்போது இஸ்கெமிக் மைட்ரல் ரிகர்ஜிடேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டரா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியங்கள் உண்டு. Then, as Dr. Syed was talking to us, angiogram is going to help us to identify where is the block, which are the blood vessels which are involved in it, how much is the intensity of the block, and how quick we need to plan an operation. So, in the மாதிரி we basically divide this into an elective bypass operation and an emergency bypass operation. Elective bypass operation na cardiologist பார்த்த அப்புறம் the patient is referred to the cardiothoracic surgeon. நாங்க அந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது we will discuss the pros and cons. Pros and cons-னா எப்போ சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜன் பேஷண்ட்டுக்கு எந்தெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய சான்சஸ் உண்டு, ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ ரிஸ்க் இருக்கு, எவ்வளோ சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ண முடியும். இந்த டிஸ்கஷன் வித் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி சிச்சுவேஷன் பிட்வீன் த டாக்டர் அண்ட் த ஃபேமிலி மெம்பர்ஸ், we plan a particular day of surgery. This is elective bypass operation. Emergency bypass operation situation is where சில பேஷண்ட்ஸுக்கு பெயில் அவுட் சர்ஜரிஸ்ன்ற மாதிரி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். பெயில் அவுட் சர்ஜரிஸ்னா they will present to us with a situation where the heart muscles are very weak. ஆனா அவங்க வாழ்க்கைய அவங்கள வாழ வைக்கிறதுக்கு ஒரு அர்ஜென்ட் பேசிஸ்ல within few hours we have to plan an operation. அதுதான் emergency bypass. Next, coming on to the type of bypass operations. Dr. Syed சொல்லிட்டு இருந்தாரு coronary artery disease he was describing that. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஹார்ட்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா 3 பிளட் வெசல்ஸ், மேஜர் பிளட் வெசல்ஸ் ஆகுது. இது எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் மெயின் ஒரு மெயின் ஆர்டரி இது, அது
லெஃப்ட் சைட் சிஸ்டம்ல ரெண்டா டிவைட் ஆயிடும். ரைட் கொரோனரி ஆர்டரின்னு ரைட் சைட் சிஸ்டம்ல இருக்கு. லெஃப்ட் சைட் சிஸ்டம்ல it divides into one called as LAD and the other one called as left circumflex. இன்னொன்று ரைட் கொரோனரி ஆர்டரி. இந்த லாட்டின் வேர்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸோட வாட் நீங்களாம் என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்கா இந்த பிளட் சப்ளை வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் தி ஹார்ட்டுக்கு போய் சேரணும். எதுக்கு இந்த பிளட் சப்ளை போய் சேரணும் இஸ் த கொஸ்டின். அதுக்குள்ளான ஆன்சர் என்னன்னா, பிளட் சப்ளை இருந்தாதான் ஆக்சிஜன் சப்ளை டு த மயோகார்டியம், தட் இஸ் டு தி ஹார்ட் மசிலுக்கு போய் சேர முடியும். ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா பேஷண்ட்ஸ் வில் ஹாவ் சம்திங் ஆன் அஸ் ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த பாயிண்ட்ல based on the type of the blood vessels involved, 3 blood vessels involved, 4 involved, 4 blocks இருக்கா, சில பேருக்கு ஒரு பிளாக் இருக்கலாம், சில பேருக்கு 2 பிளாக் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு when we have a differentiation in this, we can plan 2 types of bypass operations. This bypass was started way back 100 years ago. When on the time we just used to cut the sternal bone, open the manubrium sterni, go into the pericardium, and then heart மேல பார்க்கக்கூடிய blood vessels angiogram வழியா பார்த்து தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல பிளாக் இருக்குன்றது. அந்த blood vessels ஹார்ட் மேல பார்க்கும் போது we can start understanding இந்த இடத்துல bypass போய் பண்ணா சக்சஸ் வரும். ஜென்ரலா ஒரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பைபாஸ்ன்றது இட் இஸ் டன் பியாண்ட் த சைட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன். எந்த இடத்துல அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை தாண்டி போய் தான் பைபாஸ் பண்ண முடியும். அதே இடத்துல போய் பைபாஸ் பண்ணினோம்னா இந்த பைபாஸோட சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி ஆர் தி ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர்னு சொல்லுவோம், அது quite minimal, or I can say it as quite guarded. So, right, based on the vessel size, blood vessels normally bypass la பண்ணும்போது they range somewhere between 1 millimeter to 2.5 millimeters. The 1 millimeter blood vessels, 1.25 millimeter blood vessels, with excessive deposition of calcium all around is actually termed as diffuse diseased coronary arteries. Diffused diseased coronary arteries பொதுவாகவே அவுட்கம்ன்றது கொஞ்சம் not very great is what I should like to tell in this place. Coming on to the point much, pristine blood vessels na ஒரு என்டையர் கோர்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மாத்திரம் பிளாக் இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் த பிளட் வெசல் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பைபாஸ் பண்ணும்போது சக்சஸ் ரேட்ஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ we generally divide this. We have risk stratifications in this strategy lab. We basically divide ஒரு patient into the following parameters. எக்கோ ஃபங்க்ஷன் படி EF எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். செகண்ட் திங், பிளட் வெசல்ஸ் அடைப்பு படி பார்க்கும்போது எந்தெந்த அளவுக்கு பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எந்த பிளட் வெசல்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எவ்வளோ கிரிட்டிக்கலான லீஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்த அப்புறம் we will tell the family that risk may be 10%, risk may be 5%, or sometimes risk can be 50% too. That means if 100 people get operated, 90 people should be doing good in the case of a 10% stratification. So, for bypass பண்ணறதுக்கு முன்னாடி we have to identify various other factors within his body, within the patient's body, to know whether he is suitable
candidate for the surgery. அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி டிசீஸ் இருக்கலாம். கிட்னி டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு பைபாஸ் பண்ணும்போது கிட்னி டிசீஸ் இஸ் இண்டிகேட்டட் பை சம்திங் ஒன் as serum creatinine value. அது வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் பைபாஸ் ஆப்ரேஷனால இருக்க வழி உண்டு. ஸோ தட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெக்ல இருந்து பிரெயினுக்கு சப்ளை பண்ற பிளட் வெசல்ஸ், அதுக்கு we call them as carotid arteries ன்னு சொல்லுவோம். அதுல பிளாக்ஸ் இருக்கும், எஸ்பெஷலி ஓல்டு பேஷண்ட்ஸ்க்கு. அது 50% or 60% மேல பிளாக் இருந்ததுன்னா there are chances of post-operative stroke formations. ஒரு விஷயம் இல்லை, என்னன்னா ஆகணுன்றது கண்டிப்பா எதுவும் கிடையாது, யாருக்கு ஆகுன்றதும் கண்டிப்பா சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் ஆகலாம் என்பது all the patients should be aware. This is as an educational aspect to the family members. Bypass operation as such, what we do is we open the chest, we go and open the pericardium, then we on the heart angiogram comparison order we find out இந்த இடத்துல பிளாக் இருக்குன்னு சொல்லி தெரிய வரும். எங்கெல்லாம் பிளாக்ஸ் இருக்கோ அந்த பிளாக்ஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாத்வே கிரியேட் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவ் பாத்வேன்றது இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு ரோட் பிளாக் இருந்தா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரோடு போடுற மாதிரி, ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரெண்டு காமனா யூஸ் பண்ணக்கூடிய ரோட் பாத்வேஸ், அதுல ஒண்ணு லெஃப்ட் இன்டர்னல் மேமரி ஆர்டரி, செஸ்ட்ல இருந்து ஒரு ஆர்டரி எடுத்து ஹார்ட் மேல எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அதை தாண்டி பைபாஸ் பண்ணும். அதோட லைஃப் லாங் பேட்டன்சி இஸ் க்ளோஸ் டு 95%. இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் பைபாஸ் ஆப்ரேஷன். ரெண்டாவது, காலில் இருக்கிற வெயின்ஸ்ல இருந்து they are called great saphenous veins, அங்கேருந்து அந்த வெயின்ஸ் எடுத்து மற்ற பிளட் வெசல்ஸுக்கு பைபாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுல ஜென்ரலா பப்ளிக் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, பைபாஸ் பண்ணும்போது அந்த பைபாஸ் பண்ணக்கூடிய வெசல் அதோட குவாலிட்டி, intensity of the block, that is the tightness of the block, is going to determine the future of the patient. What does it mean? சில பேஷண்ட்ஸோட பிளட் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸா டிசீஸ்டா இருக்கும் போது there is something known as distal runoff. Distal runoffனா the end areas of the blood vessel supplying areas are very minimal. அந்த மாதிரி பேஷண்ட்ல distal runoff கம்மியா இருக்கும் போது the success of doing a bypass may not be great, but as a bailout we can definitely do it. Then there is other ways of doing also. இப்போ off late for the past close to 10 years, minimally invasive bypass operations have started. As a minimally invasive surgeon, we can also do a bypass operation through making இந்த செஸ்ட் போனை கட் பண்ணாம சைடு மூலமா ஒரு சின்ன இன்செஷன் பண்ணிட்டு அது மூலமா நம்ம அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த செஸ்ட் மேல இருக்கக்கூடிய பிளட் வெசல் எடுத்துட்டு அதுக்கு அட்டாச் பண்ண முடியும். இந்த ப்ரொசீஜர் யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போனா, ப்ரிஃபரபிளி சிங்கிள் பிளாக்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் ஆர் 2 blocks பக்கத்துல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் and with very good heart function.
இது வந்து ஹார்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரொம்ப தின் பில்ட் பேஷண்ட்ஸ், இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் வழியா நம்ம வந்து கண்டிப்பா பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட், as we see, as Dr. Syed was telling, youngsters developing this type of operations, I mean, this type of problems. அந்த மாதிரி விஷயத்துல we should be more aware that even the slightest amount of pain anywhere should not be taken lightly, because every pain can result into a cardiac pain. So my point of view would be that anywhere in the chest you have a pain or uneasiness or tightness or heaviness irundaduna, modalla don't think it as a gastritis. It's a common misconception to the people that idu vandu verum gastritis da, na poi jelusil kudicha podum or sucralfate saapta podum அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். Please get evaluated correctly at the earliest. It can be a சாதாரண சிம்டமா கூட இருக்கலாம், ஒரு மேஜர் ப்ரூவிங் ப்ராப்ளமா கூட மாறலாம். So the faster you act, the better you get the outcome. This is one point. And last in my talk, I would like to say, whenever a cardiologist and a cardiac surgeon, they all work together. We all work together. So in the மாதிரி situationல when they say please undergo an operation அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்க ஹெசிடேட் பண்ணாதீங்க. The more you hesitate, the hesitation can be because of fear, hesitation can be because of monetary aspects and multiple other reasons. But you have to understand there is a genuine feeling that when two doctors say simultaneously the same thing, there should be a genuine understanding that the surgery is a must or an angioplasty is a must. அதை வந்து அலட்சியமா எடுத்துக்க வேண்டாம் is what I would like to ask you all. Thank you. Thank you so much, Doctor. அவள் விகடன் மற்றும் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சேலம் இணைந்து நடத்தும் மாரடைப்பு குறித்த ஆரோக்கிய வழிகாட்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்குறேன் டாக்டர், எந்த கொஸ்டின் யார் ஆன்சர் பண்ணுறங்கிற கால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒருத்தர், வந்து அவரோட ஏஜ் வந்து 70, மேல், ஹார்ட் பீட் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல வந்து 48 காட்டுது. டாக்டர் வந்து பேஸ் மேக்கர் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனி மெடிசின் டு அவாய்ட் பேஸ் மேக்கர் டு இன்க்ரீஸ் ஹார்ட் பீட் அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். Dr. Syed, you want to say or like shall I say this? டாக்டர் நீங்க மியூட்ல இருக்கீங்க டாக்டர் சையத். Okay. Okay. Can you help? Yeah. இது ஆக்சுவலா உங்களுக்கு பல்ஸ் ரேட் வந்து எவ்வளவு சொன்னாங்க? 48. ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம இருதய துடிப்புல வந்து அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இது ஆக்சுவலா நம்ம யூஸ்வலா பல்ஸ் ரேட், நார்மல் பல்ஸ் ரேட்ங்கிறது 60ல இருந்து 100க்குள்ள இருக்கிறது நார்மல். சரிங்களா? ஸோ எனிதிங் லெஸ் தென் தட் இஸ் அப்நார்மல். 60 கீழே இருந்தாலும் 100க்கு மேல இருந்தாலும். இவருக்கு பாத்தீங்கன்னா 48ங்கிறது ரொம்ப லோவா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஜென்ரலா அது வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இதனால அடிக்கடி மயக்கம் வருது, இல்ல மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு, இல்ல இந்த லோ பல்ஸ் ரேட்டோட ஒரு நாள் நடந்தா மூச்சு வாங்குது, இல்ல நடந்த படபடப்பு வருது, இல்ல ஏதாவது வேலை செஞ்சு நெஞ்சு படபடப்பு இருக்கு, இல்ல ரொம்ப வேலை செய்யறப்ப ரொம்ப சோர்வு அசதியும் வருது, டயர்ட்னஸ் ஃபெட்டிக் சொல்றாங்க, அந்த மாதிரி வருது. இது எல்லாமே வந்து இந்த லோ பல்ஸ் ரேட்னால இருக்கு. ஸோ இது லோ பல்ஸ் ரேட் மேபி நார்மலா சில பேருக்கு சில மருந்துகள்னால கூட இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது காரணங்கள் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பேஷண்ட் ஏதாவது பிபி சில மாத்திரை சாப்பிட்றதுனால கூட இந்த மாதிரி பல்ஸ் ரேட் லோவா இருக்கும்.
ஸோ அது வந்து அது என்னங்கிறது செக் பண்ண வேண்டியது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி, அந்த பேஷண்டோட இசிஜி பார்க்குறப்ப நமக்கு அது என்ன டைப் ஆஃப் பிராடிகார்டியா, அது சைனஸ் பிராடிகார்டியா, இதை என்ன சொல்றது, ஹார்ட் ரேட் 60 கீழே இருக்கிறதுங்கிறது நம்ம பிராடிகார்டியா சொல்லுவோம். இதுல பல வகை இருக்கு. அதில் பார்க்குறப்போ அந்த பிராடிகார்டியால வந்து உங்களுக்கு பிராடி அரித்மியால வந்து கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக் இல்லை செகண்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக பேஸ் மேக்கர் கட்டாயம் இருக்கு. இதே வந்து சைனஸ் பிராடிகார்டியா ஆனால் சிம்டம்ஸ் ஒன்றும் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வேறுக்கான ட்ரீட்டபிள் காசஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறது, ப்ரிவென்டபிள் காசஸ் அண்ட் ட்ரீட்டபிள் காசஸ் எதாவது இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணலாம். ஸோ அது அவங்களுடைய கார்டியாலஜிஸ்டோட சரியான முறையில் ஒரு கன்சல்ட் பண்ணி இது சம்பந்தமா இவாலுவேட் பண்ணிக்கிட்டா பெட்டர். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். Yeah, I will answer to this question. Bypass அறுவை சிகிச்சை செஞ்ச பேஷண்ட்ஸ்க்கு it is definitely that lifelong medicines சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னு கேட்கலாம். Because அந்த though we have done an operation, அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல புது பிளாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெடிசின்ஸ் இஸ் கோயிங் டு பி ஆக்டிங் ஆஸ் அ ஹெல்பிங் ஃபேக்டர் டு கீப் த பிளட் ஃப்ளோயிங் த்ரூ த பிளட் வெசல்ஸ். ஸோ அதனால ஐ வுட் ப்ரிஃபர் அண்ட் ஐ வுட் சே வெரி probably staunchly that every patient should take the medications prescribed by their doctors for lifelong. தேங்க்யூ டாக்டர். Yeah. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்னோட அங்கிளுக்கு வந்து 45 இயர்ஸ் ஆகுது. 2022 ஆகஸ்ட்ல வந்து அவருக்கு அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர்னு வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளூர்ல ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து 25% தான் ஹார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து 15 இயர்ஸாக வந்து டயபெட்டிஸில் இருந்திருக்கிறாரு. லாஸ்ட் 1 இயராக தான் வந்து ட்ரீட்மெண்ட்லேயும் இருந்திருக்கிறாங்க. இவர் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன, அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்குறாரு. இது வந்து அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது லைஃப் த்ரெட்னிங்கான்னு கேட்குறாரு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டயபெட்டிஸ் இருந்து கண்டினியூஸாக ஃபாலோஅப்பில் இருந்தபோது கூட ஏன் வந்து முன்னாடியே வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஹார்ட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஏர்லியாக வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, ஏர்லி ஸ்டேஜஸில் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பண்ண முடியாதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த நீங்க சொன்ன அந்த முதல் கேள்வி, அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து லைஃப் த்ரெட்னிங்கான கேள்விக்கு கண்டிப்பாக அது வந்து சம்டைம்ஸ் அது உயிருக்கு ஆபத்துன்னு போகும். இந்த ஹார்ட் ஃபெயிலியர் அவர் இந்த கேள்விக்கு ரெண்டாவது கேட்டார். அது ஹார்ட் ஃபெயிலியருக்கும் ஹார்ட் அட்டாக்கும் என்ன வித்தியாசம்? இது நல்லா அருமையான கேள்வி. நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, ஹார்ட் ஃபெயிலியருக்கும் ஹார்ட் அட்டாக்கும். ஹார்ட் அட்டாக்ங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், இருதயத்தில் இருக்கிற ரத்த குழாய்கள், அதாவது இருதயத்திலேருந்து ரத்தம் பம்ப் பண்ணி மற்ற உடம்புகளுக்கு போகிற ரத்தம் பம்ப் பண்ணி ஃப்ளோ ஆகுது. அந்த இருதயம் செயல்படுறதுக்கு அதுக்கும் ரத்தம் தேவை. ஸோ அது போகிற ரத்த குழாய்கள் பேர் தான் அந்த கொரோனரிஸ். அந்த கொரோனரிஸ்ல என்ன ஆகுதுன்னா, ரத்தம் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகி அந்த ரத்த ஓட்டம் தடப்பட்டு 100% ரத்தம் வந்து அதை 100% கட் ஆஃப் ஆகிறப்போ அதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக்னு சொல்றது. இப்போ ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது என்னன்னா எப்படின்னா, ஹார்ட்டோட பம்பிங் சம்மந்தப்பட்டது. அது வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஹார்ட் அட்டாக்கும் ஒரு காரணம். ஹார்ட் அட்டாக்னால ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஹார்ட் ஃபெயிலியர்னா என்னன்னா, ஹார்ட் பம்ப் பண்ற செயல் வந்து குறைஞ்சது. நார்மலா நீங்க நிறைய தடவை கேட்டிருக்கீங்க, ஹார்ட் பம்பிங் எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஜெக்ஷன் ஃபிராக்ஷன்ங்கிறது தான் நம்ம ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி வந்து நம்ம அசஸ் பண்றது. நார்மலா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு 55%க்கு மேல இருந்தா அது வந்து அப்சல்யூட்லி நல்ல ஹெல்த்தி ஹார்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த பம்பிங் வந்து இது குறையிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது. பம்பிங் குறையிறது சில பேருக்கு இப்போ இவர் சொன்னார் இல்லைங்களா, 25% ரொம்ப ரொம்ப கம்மி. இது நார்மலா 40% கீழே போகிறப்போ அது என்ன சொல்றது, இருதயத்தோட பாதிப்புகள் அது செயல்றது ரொம்ப பாதிக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது. மூணாவது கேள்வி அவர் கேட்டார், அது இவருக்கு சர்க்கரை இருந்திருக்கு, சர்க்கரைனால வந்து முன்கூட்டியே நம்ம டயக்னோஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை அது, சரிங்களா. ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ஹார்ட் பம்பிங்ல பிரச்சனை இருக்கிறது ஒரு பொதுவான வார்த்தை. நிறைய காரணங்கள் இருக்கு அதுக்கு. நிறைய காரணங்கள்னு பார்க்குறப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர், அன்கண்ட்ரோல்டு சுகர் வந்து இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு, சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன், ஹார்ட்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால கூட அந்த மாதிரி மயோகார்டைட்டிஸ்னு சொல்லுவாங்க.
அப்புறம் சில வந்து என்ன சொல்ற ஜெனட்டிக் டிசீசஸ்னால வருது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. ஸோ அது என்ன காரணங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம எக்ஸஸ் ஆல்கஹால் இன்டேக், அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கார்டியோமைபதிஸ் வரும். ஸோ இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அவரு அது ரிலேட்டடா என்ன காரணங்கள்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து ஜென்ரலா ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேருக்கு அக்யூட் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு, கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு. அக்யூட்ல வந்து சடனா இவர் சொல்லுவோம், சடன் ஆன்செட்டா வரும். கிரானிக்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ஸ்லோவா இருக்கும். சிம்டம்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா நடந்தா மூச்சு வாங்கும், நைட்ல வந்து படுத்தா மூச்சு வருது, மூச்சு திணறுது டாக்டர் அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்து உட்காந்துருவாங்க. அப்புறம் நைட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் சார், ஒரு 2 மணி 3 மணிக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி வந்து எழுந்து ஓடி போய் நான் கதவு திறந்து ஏதோ எல்லா வீடோட ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து மூச்சு காத்து இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ சில பேருக்கு கால் வீக்கம் வரும், சில பேருக்கு வயிறு உப்புசம் வரும், சில பேருக்கு வந்து என்ன சொல்றது நடந்தா ரொம்ப சோர்வு, வேலை செஞ்ச ரொம்ப களைப்பு, சோர்வு. இதெல்லாம் வந்து இந்த ஹார்ட் ஃபெயிலியரோட ஆரம்ப அறிகுறிகள். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறப்போ அந்த டைம்ல இமீடியட்டா டாக்டரை பார்க்குறப்போ அது எதனால காரணங்கிறத அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது பிரைமரி ரீசன் என்னங்கிறத பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ நம்ம அதோட பாதிப்புகள் வராத மாதிரி தவிர்க்கலாம். ஆனா காமனஸ்டா நம்ம பார்க்கறது பிராக்டிஸ்ல ஹார்ட் ஃபெயிலியர் முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக். நான் சொன்னதுல சரியான முறையில சரியான நேரத்துல டாக்டர் போய் ரீச் ஆகாது. அது வந்து நம்ம டைம் இஸ் மசில், நம்ம முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், அதுதான் இருப்பாது. நம்ம எவ்வளவு டிலே பண்றோமோ அந்த அளவுக்கு மசில் டேமேஜ் ஆகும். எவ்வளவு மசில் டேமேஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் குறையும். எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் குறையிறப்போ ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ அதனால நெஞ்சு வலின்னு வந்தா கூடிய சீக்கிரமா டாக்டர் பார்த்து அதுக்கான இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Thank you, Doctor. Jenny, Yes, Jenny? Doctor. Yes, Doctor. Just want to add one point to what Dr. Syed said. Yes, please, Doctor. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ சொல்ல போனா ஒரு ஹார்ட்ன்றது ஒரு சின்ன ரூம் மாதிரி. நம்ம அந்த ரூம்ல என்ன பார்க்குறோமோ அது எல்லாமே ஹார்ட்ல பார்க்கலாம். அப்புறம் என்ன அர்த்தம்னா ஒரு ரூம்ல பார்க்கக்கூடிய வால் இஸ் நத்திங் பட் தி ஹார்ட் மசில்ஸ். ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது நீங்க இசிஜில பார்க்கக்கூடியது வந்து நம்ம ரூம்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி. ஒரு ரூம்ல ஒரு டோர் இருக்கும், விண்டோஸ் இருக்கும், அது மூலமா நீங்க வருவீங்க போவீங்க, ஏர் will be flowing. அது மூலமா அதே மாதிரி ஹார்ட்குள்ள வேல்வ்ஸ் இருக்கும் through which the blood flows from one area to the other area, and finally blood vessels are there to supply blood. இதுல எந்த விஷயத்துல ப்ராப்ளம் வந்தாலும் ultimately it is going to result into the weakness of the heart muscle. That is called as heart failure. I think that should be fine. Thank you, Doctor. Next question. Dear doctors, usually rural areas உள்ள பீப்புள்லாம் வந்து பைபாஸ் சர்ஜரினாவே ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ உங்க மெசேஜ் டு ஜென்ரல் பப்ளிக் அந்த டவுட்ஸ் ஃபியரை கிளியர் பண்றதுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். Correct. Yeah, I can see first point. நான் டாக்லயே ஃபர்ஸ்ட் சொன்னது ஒரே ஒரு விஷயம், ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும். ஹாலிஸ்டிக் அப்ரோச்னா பேஷண்ட், கார்டியாலஜிஸ்ட், கார்டியாக் சர்ஜன் மூணு பேரும் சேம் ஐடியாஸ் அண்ட் சேம் தாட் ப்ராசஸோட போகணும். பிளஸ் when we are talking to the patients, அவங்க கிட்ட ஆப்ரேஷனை பத்தி பயமுடுத்தாம இருக்கிற உண்மைய எப்படி இருக்கும், இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி சக்சஸ் வரும்னு எடுத்து சொல்லும் போது they will start understanding. Most of the scenarios என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு டயக்னோஸ் பண்ண உடனே அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே வந்து they start telling, ஐயோ இது பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி they start giving their own opinions. அந்த ஒப்பீனியன்ஸை ஃபாலோ பண்ணாம what has been diagnosed அந்த ஒப்பீனியனை ஃபாலோ பண்ணி if they take it forwards, definitively they will have success. ஏன்னா their mind will be clear about their own problem. இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அவுட்கம் எப்படி வரும்ன்றது ஒரு கிளாரிட்டி வரும். Then things will be easy. Thank you, Doctor.
டாக்டர் இதுல 2 கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டையும் கிளப் பண்ணி கேட்கிறேன். ஒருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வயசானவங்க இருக்கிற வீடுல வந்து முதலுதவிக்காக மாத்திரைகள் ஏதாவது வாங்கி வைக்கலாமா? அப்படின்னா என்ன மாத்திரை வாங்கி வைக்கணும்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் கொஸ்டின் வந்து when a person have sudden heart attack, வெளியில இருக்கும்போது சடனா ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? பிஃபோர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஐ மீன் ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு 2க்கும் சொன்னீங்கன்னா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்றது இந்த முதல் உதவி தான். நம்ம இமீடியட்டா ஹார்ட் அட்டாக் என்ன பண்ணணும்? ஜென்ரலா இது வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாருமே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங்க் பண்றது இது கேஸ் ட்ரபிள் தான் எல்லாருக்கும் பொதுவாக வர ஒரு தாட். சரிங்களா? பட் வந்து என்னன்னா வீட்டுல நீங்க வேற எதுவும் இமீடியட்டா பண்ண வேண்டியது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? நெஞ்சு வலின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு. நான் சொன்ன இந்த சில அறிகுறிகள்லாம் இருக்குங்களா, நடுமாறுல வலி ரொம்ப அதிகமா இருக்கு, நெஞ்சு பாரமா இருக்கு, ரொம்ப நெஞ்சு கனமா இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஹார்ட் பெயின்ங்கிறது வந்து நம்ம ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்மளால வந்து லோக்கலைஸ் பண்ண முடியும். லோக்கலைஸ்னா ஒரு பர்டிகுலர் பின் பாயிண்ட் சொல்லுவோம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல்லா அவங்களுடைய கை வச்சு இப்படி காமிங்க, இங்க வலிக்குது சார், இல்ல இங்க வலிக்குது சார், இங்க வலிக்குது சார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து வலி வந்து சார் இங்க மட்டும் ஒரு வலி இருக்கு, இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பின் பிரிக் மாதிரி ஒரு செகண்ட் மட்டும் வலி வந்து இதெல்லாம் யூஸ்வலா ஹார்ட் வலி கிடையாது. இதுக்கு நம்ம அவ்வளவு பேனிக் ஆக வேண்டியது இல்லை. பட் இந்த மாதிரி வலி இருக்கிறப்போ நான் சொன்ன இந்த ஹார்ட் ரிலேட்டட் வலி மாதிரி பெய்ஞ்சு, அதாவது நடுமாறுல கனமா இருக்கு, ஸ்வெட்டிங் ஆகுது, இல்ல வலி வரப்போ மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு, இல்ல அந்த வலியோ இல்ல எரிச்சலோ, இந்த வலி வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு அன்யூஷுவலா இருக்கு, எப்பவுமே இருக்கிற மாதிரி எனக்கு இது வித்தியாசமா தெரியுது. அதே மாதிரி ரொம்ப அந்த வலி வரப்போ ஒரு சோர்வு இல்ல தலை சுற்றல் மயக்கம் இந்த மாதிரி வருது, இந்த மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, அது இருந்துச்சுன்னா நீங்க எப்பவுமே முதலுதவி எதுவும் வீட்டுல நீங்க எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ஹார்ட் வேணா இல்ல வேற ஏதாவது ரீசனாங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்றது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்றது நல்லது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா இமீடியட்டா யாராவது ஒருத்தர் இருந்தாலும் அவருடைய ஹெல்ப் கூப்பிடுங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய ஹெல்ப்போட ஒரு வண்டியில நீங்க பெஸ்ட் பக்கத்துல இருக்கிற நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எது இருக்கோ அங்க போயிட்டு நீங்க ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் இசிஜி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் பெட்டர். செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எப்பவுமே இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் என்ன சொல்றது அப்ரோச்சிங் அன் ஹாஸ்பிட்டல். ஸோ செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எப்பவுமே பண்றது தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது கேள்வி அது என்ன கேட்டிருந்தீங்க? சாரி, ஜஸ்ட் forgot. What was the second question? ஃபர்ஸ்ட் எய்ட் டாக்டர், நம்ம அவுட் சைடுல இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க, என்ன பண்ணுங்க? பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்ங்கிறது வந்து இப்போ இது சேம் திங் தான். இப்போ நீங்க ஒரு ரோட்ல இருக்கிறோம், சடனா ஒருத்தர் வந்து நெஞ்சு வலியில பிடிச்சி உட்காந்துறாரு, ஸ்வெட் ஆகுறாரு, அந்த டைம்ல நம்ம இமீடியட்டா பண்ணணும். அவருடைய ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட்னு இருக்கு. அதாவது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 3 விஷயங்கள் நம்ம கால் பண்ணி கேட்கணும். அதாவது வெதர் ஹி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அஸ், நம்ம சொல்றது ஆர் யூ ஓகேங்கிறது முதல்ல கேட்கணும். இஸ் ஓகேவா இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரா இல்லையா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம பேசுறத அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுதாங்கிறது பார்த்து அவருடைய சிம்டம்ஸ் என்னங்கிறது கேளுங்க. இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறது தான் இது வந்து பேஷண்ட் கான்சியஸா இருக்கிறாருன்னா. இதே வந்து பேஷண்ட் வந்து சடனா அன்கான்சியஸ் ஆகி கார்டியக் அரெஸ்ட் ஆயிருச்சு. கார்டியக் அரெஸ்ட்னா ஏதாவது ரெஸ்பான்ஸே இல்லை, பேஷண்ட் ஒரு மயக்க நிலையில இருக்கிறாரு, நீங்க வந்து கூப்பிடுறப்போ ஆர் யூ ஓகேன்னு கூப்பிடுறப்போ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல, அடுத்தது நம்ம ஷேக் பண்ணி பார்க்கணும் அதை ரெஸ்பாண்ட் பண்றாரா. அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்ம காது வந்து அவங்களுடைய வாயு மூக்கு பக்கத்துல வச்சு அவர் சுவாசிக்கிறாராங்கிறது நம்ம அந்த காது வச்சு ஃபீல் பண்ணணும். ரெண்டாவது அவருடைய செஸ்ட் ரைஸ் ஆகுதா இல்லையா, மூச்சு சுவாசிக்கிறாரா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரோட்டிட் பல்ஸ்ங்கிறது இங்க நம்ம ஜா இருக்கு இல்லைங்களா, ஆங்கிள் ஆஃப் த ஜாவோட ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா 2 ஃபிங்கர் கீழே பாத்தீங்கன்னா இங்க வச்சீங்கன்னா இங்க மூளைக்கு ஒரு ரத்த குழாய் இருக்கு, இந்த ரத்த குழாயோட பல்ஸ் நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த பல்ஸ் நம்ம ஃபீல் பண்ண முடியுதாங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இது மூணுமே இந்த சுவாசிப்பும் இல்லை, பேஷண்ட் அன்கான்சியஸ் இருக்கிறாரு, பல்ஸும் ஃபீல் ஆகல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சிபிஆர்ங்கிறது கார்டியோ பல்மனரி ரிசஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்றது, பேஷண்ட் மவுத் டு மவுத் பிரீத்திங் கொடுத்துட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஒருத்தர் ஒரே ஒரு பைஸ்டாண்டர் இருக்காருன்னா ஒருத்தரே அது 2 பண்ணலாம். இல்ல என்ன சொல்றது, 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து என்னன்னா மவுத் டு மவுத் பிரீத்திங் கொடுத்துட்டு இன்னொருத்தர் வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செஸ்ட் கம்ப்ரெஷன்னா வயிற்றுல பண்ணக்கூடாது. செஸ்ட்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா
என்ன சொல்றது உங்களுக்கு நம்ம செஸ்டோட இந்த ரிப்போட 2 ஆங்கிள் இப்படி வருது. ஸோ அதாவது ரிப்ஸோட இப்ப இந்த 2 ஆங்கிள் இப்படி வருது. இந்த 2 ஆங்கிள் இருந்து அது கீழே அந்த கரெக்டா ரிப் 2 ஜாயின் ஆகிற இடத்துல 2 ஃபிங்கர் பிரெத் இதுக்கு மேல வச்சு கை இப்படி வச்சு கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அது வந்து நாம தான் கொடுக்கணும். அது கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அடுத்தது இன்னொருத்தரை வந்து நம்ம ஹெல்ப்புக்கு கால் பண்ணிடலாம். ஸோ தட் யூ கேன் கோ அண்ட் கால் தி ஆம்புலன்ஸ் ஆர் நியர்பை வெஹிக்கிள். ஸோ இந்த பேர் வந்து நம்ம பண்ணலாம். பட் இது வந்து ஆக்சுவலா இப்போ இது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லயே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நம்ம ஜென்ரல் பப்ளிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து ஐ திங்க் அது லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்ணுறோம். தேங்க்யூ டாக்டர். நமக்கு டைம் ரொம்ப ஷார்ட் ஆகிறதுனால கொஞ்சம் குவிக்காக ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து சிஏஜி ஆஞ்சியோகிராம் வந்து மஸ்டா, வேற இல்லைன்னா வேற வழி இருக்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர். Can I answer? Yes. According to textbooks, பார்த்தீங்கன்னா anybody above 45 years of age, to the present statistics, is an angiogram is a must. And 60 years of age, presentation of symptoms இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியது நிர்பந்தமாகும். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் மேல், ஏஜ் வந்து 29. எனக்கு ஹார்ட் பீட் சில நேரத்தில் அதிகமாக இருக்கு, ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ண முடியல, சில நேரத்தில் வந்து கை கால்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கு, மயக்கம் வருது, இது வந்து ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸான்னு கேட்டிருக்காரு டாக்டர். பாசிபிளி இந்த ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு இசிஜி அண்ட் எக்கோ கார்டியோகிராம் பார்க்கலாம். தேவைப்பட்ட அப்புறம் ஒரு ஹோல்டர் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இசிஜி ஒரு சின்ன மினி சைஸ்ல இருக்கு, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் நம்ம டிவி ரிமோட் சைஸ்ல இருக்கு, ஒரு சின்ன ஹோல்டர் டெஸ்ட். ஸோ அந்த ஒரு கருவி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபிக்ஸ் பண்ணி அந்த செஸ்ட் ரேட்ஸோட ஃபிக்ஸ் பண்ணி பேஷண்ட் வீட்டுக்கு காமிச்சிருவோம். 24 hours அவங்க ஹார்ட் பீட்னு அதுலேயே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபர்தர் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் எடுத்து நம்ம சிஸ்டம்ல போட்டு அவங்களுடைய ஹார்ட் பீட் அனலைஸ் பண்ணுவோம். அது உதாரணம் இருக்காங்க. ஸோ இது ப்ராப்பராக அது இவாலுவேட் பண்ண அவசியம். ஏன்னா அவர் சொல்றது வந்து படப்படப்போட சிம்டம்ஸும் தலை சுற்றல் மயக்கம் இருக்கு, அது ரொம்ப சோர்வாக இருக்குங்கிறாரு. ஸோ ஹார்ட் பீட் அரித்மியாஸ் சொல்றது, இந்த அரித்மியாஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ண சொல்லுவோம். அப்புறம் நான் சொன்ன இந்த இன்வெஸ்டிகேஷன் இவாலுவேட் பண்ண சொல்லுவோம். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சார்பைட் கேப்சூல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து எல்லாருக்கும் நெசசரியா அப்படின்னு கேட்குறாங்க ஃபார் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல. Shall I answer? Yeah, please. The சார்பிட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் இது பெயின் ரிலீவர் தான், அவ்வளவுதான். நெஞ்சு வலி வந்தா அந்த நெஞ்சு வலியை வந்து இமீடியட்டா நம்ம அது குறைக்கும். அதனால உயிருக்கு ஒரு பாதுகாப்போ இல்ல அதனால உயிர் காப்பாற்ற முடியுங்கிறது வந்து இல்ல. ஸோ ஜென்ரலா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்ஸ்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நெஞ்சு வலி வரும். ஸோ சில பேர் வந்து இப்போ ஆன்ஜியோ வேணாம், எனக்கு பைபாஸ் வேணாம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துல அவங்க உடம்போட காரணத்தினால ஆன்ஜியோ பைபாஸ் பண்ண முடியாது, ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பைபாஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில அவருக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் வந்து இப்போ எனக்கு அடிக்கடி வலி வந்துட்டே இருக்கு சார்னா அவருக்கு தேவைன்னா அவர் நாக்கடியில் வச்சுக்கணும். பட் பொதுவா பொதுமக்கள் எல்லோரும் அது வந்து சார்பிட்ரேட் வந்து யூஸ் பண்றது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள், அதுவும் சேஃபும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதுல பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஹார்ம்ஃபுல் தென் பெனிஃபிஷியல் ஃபார் தம். அதுல வந்து ஒன்லி திங் வந்து செஸ்ட் பெயின் ரிலீஃப் பண்ணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால வந்து ஒரு லைஃப் சேவிங் மெடிசின்ஸ் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் டு ரிலீவ் யுவர் பெயின், அவ்வளவுதான். அதனால அது வந்து அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்கள் மத்தியில அது நம்ம எல்லா வீட்லயும் அவசியமா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒன் லாஸ்ட் கொஸ்டின் டாக்டர், வேரியேஷன் பிட்வீன் ஜிஆர்டி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வெர்சஸ் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டாக்டர். நீங்களே சொல்லுங்க. ஜிஆர்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு குழாய் சம்பந்தப்பட்டது. அதாவது நம்ம இறப்பைக்கும் உணவு பைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்பின்டர் இருக்கும். அந்த ஸ்பின்டர் லூஸ் ஆகிறதுனால இந்த நம்ம வயிற்றுல இருக்கிற அமிலம் எல்லாமே அந்த உணவு குழாயில மேலே ஏறப்போ அந்த உணவு குழாயில வந்து என்ன சொல்றது உங்களுக்கு எரிச்சல் உண்டாகுது. ஸோ இது வந்து ஜிஆர்டிங்கிறது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நெஞ்சு வலி பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் தி செஸ்ட் தான் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்துறது அப்படின்னா, ஜிஆர்டி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எரிச்சல் வரப்போ ஒரு தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்களோ இல்லை பாலோ இல்லை மோர் அந்த மாதிரி குடிக்கிறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அது உள்ள போகிறப்போ அந்த உணவு குழாயில அந்த ஆசிடோட மிக்ஸ் ஆகுறப்போ அந்த எரிச்சல் குறைஞ்சிரும், இமீடியட்டா ரிலீஃப் கிடைச்சிடும்.
ஸோ அதுக்கான சில மாத்திரைகள் இருக்கு. உங்களுக்கு அந்த புரோட்டான் பம்ப் இனிபிட்டார்ஸ் நம்ம சொல்றது, பேண்டோப்ரோசோல், ரானிட்டிடின், இந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்றப்போ அந்த சிம்டம்ஸ் நல்லா உங்களுக்கு இமீடியட்டா ரிலீஃப் கொடுக்கும். ஹார்ட் பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. ஸோ ரெண்டுமே ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சென்ட்ரல் ஆஃப் தி செஸ்ட்லேயே அதே மாதிரி தான் எரிச்சல், வலி இதெல்லாம் கொடுக்கும். சம்டைம்ஸ் நிறைய டைம் நம்ம பேஷண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, ஹார்ட் பெயினா இல்லை இதுவாங்க. ஸோ ஜிஆர்டி பை பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஜிஆர்டிக்கான மாத்திரைகள், அந்த பேண்டோப்ரோசோல் இதெல்லாம் கொடுத்தா நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தண்ணி இல்லை ஒரு ஜூஸோ இல்லை என்ன சொல்றது ஒரு மில்க் அந்த மாதிரி குடிக்கிறப்ப அந்த எரிச்சல் இமீடியட்டாக அவங்களுக்கு அது ரிலீஃப் ஆகும். ஸோ அதை வச்சு அவங்க ஒரு சின்ன க்ளூவை தெரிஞ்சுக்கலாம். பட் ரெண்டுமே டிஃப்ரெண்டான கண்டிஷன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ ரெண்டு பேரும் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இருதய நோய்க்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் திங் வந்து ஹார்ட் அட்டாக்னாவே எல்லாமே பேனிக் ஆயிடுறாங்க. ஸோ பேனிக் ஆக வேணாம். அதே மாதிரி வந்து எல்லா ஹார்ட் அட்டாக்கும் வந்து உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நிறைய பேர் நல்லா ஆரோக்கியமா அதுக்கப்புறம் நல்லா சந்தோஷமான வாழ்க்கை, நார்மலான வாழ்க்கை லீட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது சரியான முறையில் அவங்க மருத்துவரை அணுகிறப்போ அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் சரியான நேரத்தில் கிடைக்கிறப்போ இருதயம் கம்ப்ளீட்டா ஆல்மோஸ்ட் நார்மல் கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. ஸோ ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி, ஹாப்பி ஹார்ட். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் வினோத் சுப்ரமணியன். Yeah. Proper diagnosis, proper treatment at the correct time and the correct place will save the patient. And try to avoid having confusions, which will help the patients to ultimately get a proper justice. Thank you. Happy Hearts Day. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. டாக்டர்ஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கப்புறம் கேள்விக்கான பதிலாம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்டர் விகடன் யூடியூப் சேனலில், அதுக்கப்புறமா அவள் விகடன் மற்றும் டாக்டர் விகடன் ஃபேஸ்புக் பக்கங்களில் இந்த நிகழ்வை நீங்கள் மறுபடியும் முழுசாக பார்க்க முடியும். அவள் விகடன் மற்றும் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் சேலம் இணைந்து நடத்திய மாரடைப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு இனிய தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.